நம்ம எப்படி வாழ முடியும்? ஃபுட்டே கிடையாது, தண்ணியே கிடையாது, நம்ம செத்து போயிடும். ஆனா நமக்கு கடவுள் இருக்காங்க, அவங்க நம்மள நல்லா பார்த்துருப்பாங்க. நீ உலகத்துக்கு ஏதோ இது சொல்ல போற, உலகத்துக்கு ஏதோ ஒரு என்னன்னு சொல்லுவாங்கடா, இவ உலகத்துக்கு ஏதோ சொல்ல போறா. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை கேட்க நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது பாடக்கூடாது, அது எந்திரிச்சு நின்றுட்டு தான் பண்ணணும். நீ ஏதோ இப்ப நல்லா சொன்ன, அதை சொல்லு கண்ணை மூடிட்டு. மகா, அவளுக்கு அந்த தியானத்துக்கு இது பண்ணி கொடு. கிருஷ்ணா நமக்கு ஏதோ தந்தாங்க, கடவுள் நமக்கு இல்ல, அது நீ தலையில வச்சாதான் உனக்கு வரும். இல்ல, அவ தியானத்துக்கு போட்டும். நம சிவாயே, நம சிவாயே. சிவா நம்மளை நல்லா பார்த்துருப்பா. அடுத்து நம்மளோட கிருஷ்ணா நம்மளை நல்லா பார்த்துருப்பா. அடுத்து அந்த கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு வேர்ல்டெல்லாம் மேக் பண்ணி பாருங்க. அடுத்து கிருஷ்ணா நம்மளே மேட் பண்ணியிருக்காங்க. அது இதை வச்சு தெரியல, ஆனால் நம்மளுக்கு பர்த்டே வர்றது கடவுள் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு March 18, என் அம்மாவுக்கு வந்து March 24, ஆல்வினா ஃப்ரெண்டுக்கு வந்து February 19. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா வந்து ஒரு எங்கேயாவது டூர் இருக்கும்போது அம்மாவும் அப்பா எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தந்தாங்க, ஒரு அழகான க்யூட் நோட்லாம் வாங்கி தந்தாங்க. அடுத்து லாஸ்ட்டாக ஒரு டைனோசர் நோட் வாங்கி தந்தாங்க, சாக்லேட்லாம் வாங்கி தந்துருவாங்க. அடுத்து மெயினாக எங்களோட அக்காவுக்கு அழகான கொடுத்துருவாங்க. அடுத்து நான் அந்த டைனோசரில் வந்து சவுத் கொரியாவில் என்னெல்லாம் பண்ணுவேன்னு எழுதியிருப்பேன். அடுத்தது கிருஷ்ணா நம்மளுக்கு வேர்ல்டு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஹாப்பியாக லிவ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வேர்ல்டு இல்லைன்னா நம்ம ஒழுங்காகவே இருக்க மாட்டோம். ஏன்னா வாட்டர் இல்லை, ஃபுட் இல்லை, நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஃப்ரெஷ் வாட்டர், அனிமல்ஸ் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. பாய். உங்களோட தத்துவத்துக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க தாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், உங்கள் பிறந்த நாள் 18ஆம் தேதி வரப்போகிறது, அதற்கு உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் வாங்க வேண்டும். அப்படிதானே? பழைய கிஃப்ட் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே, போன வருஷம் இதை வாங்கி தந்தாங்க, அதை வாங்கி தந்தாங்க, இந்த வருஷம் இதை வாங்கி தந்துருங்க, அதை வாங்கி தந்துருங்கன்னு சொல்லாம சொல்லுங்க. அப்படிதானே? அழகா சொன்னேன், செல்லக்குட்டி போல சொன்னேன். உன் பர்த்டேக்கு உனக்கு என்ன வேணும்? நீ வாட்ச், நீ குயிக் கேம், நீ ஆக்டிவிட்டி புக். ஓகே, டன், நோட்டட். ஓகே, கொஞ்சம் ரீடிங் புக்ல யார் வாங்கி தரணும்னா அனுஷா சித்தி வாங்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, அனுஷா சித்தி என்ன வாங்கி? பார்பியா? உங்க அனுஷா சித்தி எப்பவும் பார்பி. அப்படிதானே? ட்ரெஸ் கீழே போடு, ட்ரெஸ் தூக்காது. சரி, ஓகே. நான் இப்படி சொன்னேன், காட்டியா? அழகா சொன்னவா காணிக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ கிச்சனை பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி நான் நேற்று நைட்டு வந்து ஈவினிங்க்கு மேலே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால டின்னர் கூட நான் பண்ணல. ஸோ டின்னர் வெளியே வாங்கிட்டோம். நான் என்ன பண்ணேன்னா, காலையிலேருந்து வச்ச டிஷ்வாஷரையும் லோட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் நைட்டு வந்து 2 லோட் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு லோட் போட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அடுத்த லோட் போட்டிருக்கேன். இன்னும் இதை நான் அன்லோட் பண்ணல. இன்றைக்கி காலையிலேருந்து இதை இனி அன்லோட் பண்ணணும். இந்த பாத்திரத்தை அந்தந்த இடத்துல அடுக்கி வைக்கணும். காலையில் இன்றைக்கி எந்திக்கவே முடியல சுத்தமாட்டு எனக்கு. அதனால் என்ன பண்ணேன்னா, ஆரியபவனில் இட்லி வாங்கி குட்டீஸ்க்கு லஞ்சில் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இன்றைக்கி இட்லி சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா மீன். ஸோ இப்போ தான் பசங்களை விட்டுட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பாறை மீன் தான் சதீஷ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. பாறையும் சாலையும் வாங்கியிருக்காங்க. ஆமாம், எக்கு இருக்குது, முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு தான். அதுக்கடையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடும். ஆக்சுவலி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுமே சிம்பிளாக தான் முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்க வந்து ஆரியபவனில் சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தோசை மட்டும் ஊற்றினா போதும். ஸோ தக்காளி சட்னி இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது. அதனால் தோசை மட்டும் ஊற்றிட்டோன்னா இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. நான் எந்த அளவுக்கு நேற்று டயர்டாக இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுப்பை கூட நான் க்ளீன் பண்ணல பாருங்கள்.
அடுப்பு கூட அவ்வளோ டர்ட்டியாக தான் இருக்குது. ஸோ டிஷ்வாஷர்லேருந்து அவ்வளோ பாத்திரத்தையுமே எடுத்து வெளியே வச்சேன். ஸோ நிறைய பேர்த்து வந்து ஸ்டில் நான் வந்து டிஷ்வாஷரை பற்றி பேசும்போது என்னங்க இது அதில் அடுக்கி வைக்கணும், அதுக்கப்புறம் திருப்பி அதை அன்லோட் பண்ணணும், யாருக்கு வேலை டைம் இருக்குது, இதுக்கு நான் கையிலே கழுவிடுவேன்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க. பட் பாத்திரத்தெல்லாம் இப்படி வச்ச உடனே உங்கள் கூட இந்த கிளிப்பை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அந்த பாத்திரத்தை பாருங்கள், புது பாத்திரம் மாதிரி டால் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஷைன் அண்ட் க்ளீன் வந்து நம்ம கையில் கழுவுனா கிடைக்காது, டிஷ்வாஷரில் கழுவுனா மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஹாட்டான சைக்கிளில் வந்து கழுவுங்க. டிஷ்வாஷர் வந்து நின்ன உடனே திறந்தா நம்ம பாத்திரத்தை தொடக்கூட முடியாது, அவ்வளவு சூடாக இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டெர்லைஸ் பண்ணி உங்கள் பாத்திரத்தை கழுவுறது மாதிரி தான் நம்மளோட இந்த டிஷ்வாஷர், பாஷ் டிஷ்வாஷர் என்கிட்ட இருக்கிறது பாஷு. ஸோ அந்த டிஷ்வாஷர் வந்து கழுவி கொடுக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு நான் கையிலே கழுவிடுவேன்னு சொல்லுவீங்க. இந்த அளவுக்கு ஷைன் நம்ம கையில் கழுவுனா கிடைக்குமா? கிடைக்காது. அது ஒன்று. இன்னொன்று, கழுவி ட்ரை பண்ணி தந்துடும். அவ்வளோ பளபளன்னு இருக்கும். உங்கள் பாத்திரம் என்றைக்குமே புதுசு மாதிரி மின்னும். அதுதான் வந்து ரெகுலர் இதுக்கும் ரெகுலராக கையில் கழுவுறதுக்கும் டிஷ்வாஷருக்கும் உள்ளது. நான் வந்து எல்லாரும் டிஷ்வாஷர் வாங்கணும்னு சொல்லலை, பட் நிறைய பேர் வந்து அதை இது எதுக்கு, இது ஒரு வேலைக்கு இரு வேலைன்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். ஆஸ் அ விமன் நம்ம வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குங்க நமக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் மாதிரி தான் எனக்கு பர்சனலாக நான் வந்து சொல்கிறது. ஸோ டிஷ்வாஷரை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து நிஜமாகவே எனக்கு அது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாது. அதனால உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும், அது ஒன்று. இன்னொன்று, இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிஷ்வாஷர் வந்து வாங்கிக்கோங்க. உங்கள் லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக்கிடும். ஏன்னா நமக்கே அவ்வளோ வேலை இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கும். இன்னொன்று, பாத்திரமும் வந்து அவ்வளவு நீட்டாக கழுவி புதுசு மாதிரியே இருக்கும். அது ஒரு ஹாப்பினஸ். எதுக்கு நம்ம இழுத்து போட்டுட்டு பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு உதவுறதுக்கு தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். யூஸ்வலாக இது காணிச்சதில்லை, பட் இன்றைக்கி எல்லா பாத்திரமும் வெளியே வச்சதுனால சரி காணிப்போம் அப்படின்னு நினச்சேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது உங்களுக்கு காணிக்கணும்னு நினச்சேன், பட் அப்படி மறந்தே போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள், தோசை தான். அது அந்த காணிச்ச லெஃப்ட் ஓவர் சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணியாச்சு. லஞ்சே நான் செஞ்சு முடிக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து மீன் குழம்பு தான். ஸோ இங்கே வந்து மீன் குழம்பு கூட்டி வச்சாச்சு. இன்றைக்கி முருங்கைக்காவும் எங்கள் வீட்டில் உள்ள மாங்காய் இருக்குல்ல, அதையும் போட்டு தான் மீன் குழம்பு. அரப்பு ஊற்றியாச்சு. இது இங்கே கொதிச்சு வரும்போது நம்ம மீன் துண்டுகளை போட்டால் முடிந்தது. நேற்று வந்து நான் தயிர் வந்து ஊற்ற தீந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஏதாவது நீங்கள் வந்து ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாலாம் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் வாங்கிடுங்க ஊற்ற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் நேற்று கலந்து வச்சுருந்த தயிர் இருக்குல்ல, அதில் தான் நேற்று நைட்டே ஊற்றணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ இது எப்படி உரையுதுன்னு இன்றைக்கி பார்க்கணும். சப்போஸ் அப்படி உறைஞ்சிச்சின்னா அந்த ஐடியா ஒரு நல்ல ஐடியா, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பால் நேற்று உள்ளதை அப்படி தயிர் ஊற்றியாச்சு. இன்றைக்குள்ளதை காய்ச்சவே இல்லை காலையில், அதை தான் காய்ச்சிட்ருக்கேன். அண்ட் என் அடுப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கிச்சன் இது சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை ஒரு டீப் க்ளீன் பண்ணியே ஆகணும். சரி, டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடலாம். அண்ட் இன்றைக்கி மீனை பற்றி சொல்லியிருந்தேன்ல, சதீஷ் இப்போ தான் வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன் சாலை வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு. பிகாஸ் யூஸ்வலாக சாலை வாங்கும்போது இவ்வளோண்டு சாலை வாங்க மாட்டாங்க அவங்க, கொஞ்சம் நிறைய தான் வாங்குவாங்க எல்லாருக்கும் சேர்த்து. பட் இதில் வந்து ஒரு 10 கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் சதீஷ் சொன்னாங்கன்னா வாங்கவே இல்லையே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த அண்ணன் வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சதீஷுக்கு கூட தெரியல. ஸோ பாறை மீனை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி சாலையை வந்து நான் லேசாக மசாலாவும் எலுமிச்சப்பழம் ஜூஸும் ஊற்றி நல்லா வெறுவி வச்சாச்சு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். லன்ச் டைமில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த பாறை மீனுமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து பாதியை குட்டீஸ்க்கு இன்றைக்கி டின்னருக்கு வந்து ரைஸ் தான் கொடுக்க போகிறேன். அதனால் முள்ளாட்டு இருக்கக்கூடிய பாறையை மட்டும் குழம்புல போட்டுட்டு ஃப்ளஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் பசங்களுக்கு வந்து நம்ம ஈவினிங்க்கு மேலே ஃப்ரை பண்ணி நைட்டு டின்னருக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஃப்ரைட் ஃபிஷ் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நான் அவ்வளோவா அடிக்கடி பண்ண மாட்டேன். பண்ணாலுமே நான் டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேங்க, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறது. ஸோ நான் இந்த பாலுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க போகிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து நீங்கினேன்னு வைங்க
கொதிச்சு பாஞ்சிரும். ஸோ மீனெல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி குழம்பு ஜாஸ்தி தான், எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஓவரே வரும், நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் கொதிச்சிட்ருக்கு. இங்கே மிச்சம் உள்ள மீனை பசங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. நைட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பேசிக்கிட்டே லஞ்சும் முடிச்சாச்சு. பால் பொங்கிடக்கூடாது. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நான் பாலை பார்த்துட்டே வாரேன். ஓகே, ஆல்மோஸ்ட் பொங்கும்போது சரி, குழம்பும் கொதிச்சாச்சு. ஓகே, இனி ரைஸ் மட்டும் வச்சிட வேண்டியதான். இப்போ நான் போய் என்னோடய வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதான். நம்மளோட ஆஸ் யூஷுவல் எடிட்டிங் அந்த இதெல்லாம் ரைஸை வச்சு முடித்ததுக்கு அப்புறமாட்டு நான் வந்து இந்த அடுப்பு கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து டீப் க்ளீன் வந்து பண்ண போகிறேன். நல்லா ஸ்க்ரப்பு பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா நேற்று அரிசி வைக்கும்போது பொங்குன அந்த தண்ணி வந்து சிந்தி இருக்குது, அதனால் நல்லா ட்ரை ஆகிருக்கும். ஸோ தண்ணி சோப்பெல்லாம் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். பேசுடி. நல்லா இருக்கு, குளிர்ல. நாங்க என்ன சாப்பிட்டு இருக்கோம் தெரியுமா? பிளாக் பிங்க் கொரியோ சாப்பிட்டு இருக்கோம். பிளாக் பிங்க் கொரியோ. ஆமா. சூப்பர். என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரி. 10 pinch. ஆமா, அது யூனிகார்னா? அதோட ஷார்ட்டா? சாரி. நான் அந்த ஷார்ட்டே போட மாட்டேன், அதோட ஷார்ட்டா? ஆமா, ஸ்கிரீன் ஆட்டாம வை. சாப்பிட்டு முடிச்சிட்டு நீங்க பாக்கியா? சாப்பிட்டே பார்க்க போறா. ஏன்னா இது பதம். நீ பிடிச்சி ஆட்டிட்டே இருக்கு. இது ஆட்டாம இருடி. தக்காணி மகா இங்க வர, இங்க ஸ்கிரீன் ஆயாட்டுங்க. மகி தெரிய மாட்டேங்குது. மகா பாரு, மகா எப்படி இருக்கு? மகி கிட்டக்கு அக்கா கிட்டக்கு வந்து நீயும் பாரு எப்படி இருக்கு பாரு. சொல்லு. ட்ரெஸ் இந்த சைடு வா, இங்க வாடி. கிட்டக்கு போ. இங்க இல்ல, அக்காக்கு மேலே ஏறு. அப்பா ஓகே, ரெடியா? பாக்கியா எப்படி இருக்கு பாரு. 1 2 3. மித்ராக்கு மாறா இருக்கு நினைக்கிறேன். இது யாருக்கு? மாறாக்கு. மாறாக்கு இல்ல, மாறா ஏதோ குட்டியாவே இருக்கு. ஓ பேபிகா. அடுத்து பேபி. அனுச்சேத்திக்கு பேபி வர போகு. அனுச்சத்திக்கு என்ன பேபி வேணும்? டீம் கேர்ள் கேர்ள் தான் வேணும். எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும். மகாக்கு கேர்ள் பேபி வேணுமா பாய் பேபி வேணுமா? கேர்ள். பாயா? மகாக்குட்டி மாதிரி ஆகலாம்ல. கேர்ள் பேபி தான் சுத்தி வரணும். கேர்ள் பேபி சொல்லு. சரி, கேர்ள் பேபி. யா உனக்கும் கேர்ள் தான் வேணுமா? ஏன் நீ பாய்ன்னு சொல்லுவ? பாய்ன்னு சொல்லுவ?
இல்ல அது எனக்கு கேர்ள் பேபி தான். நான் ஆசையா நான் எடுத்துக்கும் போது இப்ப கேர்ள் வேணுமா? தெரியுதா? தெரிகிறதா? தெரிகிறதா? ஃபெஸ்டிவல் உண்டு அப்பதான் சொல்றேன். அதுக்கு நாங்க வர மாட்டோமே. ஆனா நான் வந்து லைவ் டெலிகாஸ்டா? ஆமா சரி சரி சரி.